பத்துபூத்தே, மிடில் ராக்ஸ் மற்றும் சவுத் லெட்ஜ் விவகாரத்தில் ஆர்சிஐ அறிக்கையின் பல அம்சங்களை, குறிப்பாக பல பக்கங்களின் திருத்தம் குறித்து உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் பி. ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். வகைப்படுத்தப்பட்ட ஆர்சிஐ அறிக்கையில் மொத்தம் 27 திருத்தப்பட்ட பக்கங்கள் இருப்பதாக ராமசாமி கூறினார். இது வெளிப்படைத்தன்மை மற்றும் கமிஷனின் அறிக்கையின் கவனம் பற்றிய கேள்விகளை எழுப்பியதாக அவர் கூறினார். என்ன தகவல்கள் மறைக்கப்படுகின்றன? ஏன் மறைக்கப்படுகின்றன? தேசிய நலன்கள் ஆபத்தில் இருந்தால் ஆர்சிஐ அறிக்கையின் முழு வெளிப்பாடு அவசியம் என்று விமர்சகர்கள் வாதிடுவதாக பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சருமான ராமசாமி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆர்சிஐ அறிக்கை முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது மீது அதிக கவனம் செலுத்துவது போல் தெரிகிறது என்றும், இதற்கு பின்னால் அரசியல் உள்நோக்கம் உள்ளதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தலைநகரில் காவல்துறை வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது தொடர்பான விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. செராஸில் இருந்து அம்பாங் செல்லும் SUKE நெடுஞ்சாலையில் காவல்துறையின் வாகனம் விபத்துக்குள்ளானதில் 5 காவல் அதிகாரிகள் காயமடைந்தனர். காவல்துறையின் சிறப்பு அதிகாரிகளான 5 பேரும் பயணித்த வாகனம் தாக்குதலுக்குள்ளானதாக செய்திகள் வெளியான நிலையில், காவல்துறை வாகனம் தாக்குதலால் விபத்துக்குள்ளாகவில்லை என்றும், மழையின் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தடுப்புச் சுவரை மோதி விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கை தொலைபேசியை பழுதுபார்க்கும் கடையில் இருந்து ஆடவர் ஒருவர் கை தொலைபேசியை திருடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து, சம்பந்தப்பட்ட கடையின் முதலாளி காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாக ஷாலா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். இரவு 10 மணி அளவில் வாடிக்கையாளரை போல கடைக்குள் நுழைந்து புதிய கை தொலைபேசிகளை சோதிப்பதாக தெரிவித்த சம்பந்தப்பட்ட ஆடவர், திடீரென 599 வெள்ளி மதிப்பிலான கை தொலைபேசியை திருடிவிட்டு ஓடியதாகவும், திருட்டில் ஈடுபட்ட ஆடவரை காவல்துறையினர் கடையின் CCTV காணொளியின் மூலமாக அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் லோரியை மோதி விபத்துக்குள்ளானதில் 18 வயது கார் ஓட்டுநர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கெத்தேரேவிலிருந்து கம்போங் செக்குக் சிரேண்டா செல்லும் சாலையில் நண்பகல் 12:20 மணிக்கு விபத்து ஏற்பட்டதாக கோத்தபாரு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ரோஸ்டி தாவூத் தெரிவித்தார். 18 வயதான அரீப் இம்டாட் அமாட் ஃபைரூஸ் எனும் ஆடவர் பலத்த காயத்திற்கு இலக்கானதாகவும், எதிரில் வந்த லாரியை மோதியதில் லாரி ஓட்டுநர் நிலை தடுமாறி வாகனத்தை மோதி மரத்துடன் நசுக்கியதாக அவர் கூறினார். விபத்தில் 30 வயது லோரி ஓட்டுநர் எந்த ஒரு காயமும் இன்றி தப்பியதாகவும், விபத்தில் உயிரிழந்த 18 வயது இளைஞரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக USM குமாங் கிரியான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலுஸ்லாங்கூர் பகுதியின் முக்கிய சந்தை தளமாக விளங்கிய வணிக தளத்தை உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழகம் மூடியது. சுமார் 22 வணிக கடைகளுடன் இயங்கி வந்த சம்பந்தப்பட்ட பொது சந்தை சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த நிலையில், அதன் உரிமம் காலாவதி ஆனதாகவும், புதுப்பிப்பதற்கான நடவடிக்கையை சந்தையின் உரிமையாளர் செய்யவில்லை என்பதால் உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழகம் மூடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9:30 மணி அளவில் சந்தை வளாகத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், சுகாதாரம் அற்ற வணிக தளங்கள், பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்காதது, கழிவுகளை முறையாக அகற்றாமல் வடிகால் நீருடன் கலத்தல் என பல்வேறு முறைகளில் சட்ட மீறல்கள் நிகழ்ந்திருப்பதால் உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழகம் வணிக தளத்தை மூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனம் பழுதுபார்க்கும் பட்டறையின் உரிமையாளரை வாடிக்கையாளர் கத்தியால் குத்திய சம்பவம் சுபாங்ஜியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாகனத்தின் பிரேக்கை பழுதுபார்க்க வந்த 40 வயது ஆடவர் வாகனத்தை சரியாக பழுதுபார்க்கவில்லை என கடையின் உரிமையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், 54 வயது பட்டறை உரிமையாளரை வாடிக்கையாளர் கத்தியால் சரமாரியாக தாக்கியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக சுபாங்ஜியா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அஜ்லான் வான் மமாட் தெரிவித்தார். சந்தேகத்திற்குரிய 40 வயது வாகன ஓட்டியை அடையாளம் கண்டுள்ளதாகவும், அவரை தேடி வருவதாகவும், கத்திக்குத்துக்குள்ளான பட்டறை உரிமையாளர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனதாக கூறப்படும் 84 வயதான சீன பிரஜையான ஜூ வயோலின் என்பவரை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். சூர்யா KLCC ஃபுட் கோர்ட் லெவல் 2 சம்பந்தப்பட்ட அந்த நபர் கடைசியாக டிசம்பர் 8ஆம் தேதி காணப்பட்டார்.
மறுநாள் காலை 11:42 மணியளவில் அவர் காணாமல் போனதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதிகரித்து வரும் சகிப்பின்மை, இனவெறி மற்றும் இஸ்லாமோபோபியாவை எதிர்த்து போராடுவதற்கான ஒருங்கிணைந்த உலகளாவிய முயற்சிக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அழைப்பு விடுத்துள்ளார். ரஷ்யா இஸ்லாமிய உலக பார்வை குழுவின் வருடாந்திர கூட்டத்தில் பேசிய பிரதமர், அரசாங்கங்கள் பாகுபாடுகளுக்கு எதிரான சட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இஸ்லாமிய வெறுப்பு முஸ்லிம் உலகமும் மனித குலமும் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களாக மாறி உள்ளதாக அவர் கூறினார். சகிப்புத்தன்மை, இரக்கம் மற்றும் மனித நேயம் ஆகியவற்றின் மதிப்புகள் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள முஸ்லிம் உலகிற்கு வழிகாட்ட வேண்டும் என்று அவர் கூறினார். சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷாவின் 79வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ஸ்லாங்கூர் கால்பந்து வீரர் ஃபைசால் அப்துல் ஹலீம் உட்பட 94 பேர் கௌரவிக்கப்பட்டனர். இன்று புதன்கிழமை இஸ்தானா அலம் ஷாவில் நடைபெற்ற விழாவில் அமில வீச்சு தாக்குதலில் இருந்து தப்பிய ஃபைசால் 16 பேருடன் இணைந்து இந்த கௌரவத்தை பெற்றார். இந்த தருணம் என்றென்றும் நினைவில் இருக்கும் ஒன்றாக இருக்கும் என்றும், மேலும் கடினமாக உழைக்க மற்றும் எல்லாவற்றிலும் தன்னால் முடிந்ததை செய்ய தனக்கு ஒரு புதிய உந்துதலாக இருக்கும் என்றும் அவர் விழாவிற்கு பிறகு தமது முகநூல் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார். ஜொகூரில் உள்ள பிரபல வணிக தளமான காம்ப்ளெக்ஸ் ஆஸ்டின் பிரடானா வணிக தளத்தில் போலியான பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் ஜொகூர் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் 14 லட்சம் மதிப்பிலான போலி முத்திரையிடப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். 350 முதல் 500 வெள்ளி விலையில் போலி முத்திரையுடன் பொருட்கள் விற்கப்படுவதாகவும், முறையான உரிமம் இல்லாது வெளிநாட்டு பொருட்களையும் சம்பந்தப்பட்ட வணிக தளத்தில் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாகவும் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். சோதனைக்கு பின்னர் வணிக தளத்தின் உரிமையாளர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அனைவரும் 20 முதல் 47 வயதுடைய மலேசியர்கள் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.